அவன் அங்க வருவான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா லீஃப் வில்லேஜ்ல இருந்து டெம்பிள் ஆஃப் ஃபயருக்கு நாங்க 4 பேரும் போறோம்னு யாருக்கும் தெரியாது. அப்படின்னா அந்த நீங்க 2 பேர் தான் இது எல்லாத்தையும் பண்ணதா? ஆமா அதேதான். சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. இதுல பாதிக்கு மேல நான் பண்ணது. வாய்க்கு வந்ததை அடிச்சு விடாத. ரொம்ப பேசினா பல்லுகள் எல்லாம் தட்டிடுவேன். பாத்துக்கலாம். என்ன நாளைக்கு இதே பண்ணலாமா? எஸ், நாளைக்கும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாரு. அப்படி போடு. இல்ல நான் அப்படி சொல்ல, நானே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன். ஏன் இப்படி கீழே மேலே என்ன பாத்துட்டு இருக்க? உன் அட்வைஸ்க்கு தேங்க்ஸ். உனக்கு ஒரு செல்ல பேரை யோசிச்சு வச்சுட்டேன். அழுக்கு மூட்டை. தலைவர் திமிங்கலம் தான். அழகா இருக்கீங்க. இவன் உன் கண்ணுக்கு அழகா தெரியறாளா? புருட்டு பயலே. சாய்தா, நீங்க வந்து பர்சனாலிட்டியை பார்த்து பேரை வை. அச்சச்சோ, அந்த வார்த்தையை சொன்னா உன்னை செஞ்சிருவானே சாய். குண்டு. அந்த குண்டனால ஒண்ணும் பண்ண முடியாது. மறுக்கா நான் அசிங்கப்படுத்துற. பாக்குறதுக்கு கொஞ்சம் கொழுக்கு முழுக்க இருந்தா உன் இஷ்டத்துக்கு கூப்பிடுவியா? என் பலம் என்னங்கறத காட்டவா? இதுல தப்பா என்ன இருக்கு சொல்லு? அப்படி பேசினா உன் கூட யாரும் நண்பர்களா இருக்க முடியாது. தப்பா நினைக்காதீங்க, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. எனக்கு இங்க இருக்க எல்லாரையுமே பிடிக்கும். உன்ன மாதிரி கேவலமா இருந்தா கூட. இப்ப நீ என்ன சொல்ல? இதெல்லாம் இவ்வளவு வேகமா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் புது ட்ரைனிங் மெத்தட். அண்ட் இது உருவாக்குனது நான் தான்றத மறந்துடாதீங்க. இந்த ட்ரைனிங்க்கு என்னோட உதவி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? அதையும் மறந்துடாதீங்க கக்காஷி.